ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான பம்கின் சப்பாத்தி செய்கிறது எப்படி பார்க்கலாம். மஞ்சள் பூசணிக்காய் வந்து நல்லா இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்சிட்ட பிறகு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். ஈஸியாக வந்து இந்த மாதிரி கரண்டில் மசிச்சாலே ஈஸியாக மசிஞ்சிரும். நல்லா வெந்த பிறகு இது கூடவே வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நல்லா இது மாதிரி மசிச்சுட்டு இது கூடவே வந்து நம்ம வந்து கோதுமை மாவு வந்து போட்டுக்கலாம். முதல்ல வந்து நான் வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவு போட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு எப்போவுமே நம்ம சப்பாத்தி மாவு பிசைங்களோ அது மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு இதை வந்து நம்ம திரட்டிட்டு நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஹெல்த்தியானது கூட, சுடுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஒரே மாதிரி சப்பாத்தி இல்லாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். பூசணிக்காய் சாப்பிடாதவங்க கூட இது மாதிரி வந்து சாப்பிடுவாங்க. லைட் ஸ்வீட் டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.